بسم الله الرحمن الرحيم وإذ قال لقمان لابنه وهو يعظه லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அவர்கள் உபதேசம் செய்ததை நினைத்து பாருங்கள். தன்னுடைய மகனுக்கு அவர் உபதேசம் செய்தார். வஹுவ யஇதுஹு, தன்னுடைய மகனுக்கு அவர் உபதேசம் செய்தார். யா புனையா, மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைப்பது என்பது அது மிகப்பெரிய அநியாயமாகும் என்பதாக லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் கூறினார்கள். நிறைய உபதேசம் செய்கிறாங்க. இன்னைக்கு ஒரு உபதேசம் மட்டும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் இருக்கிறார்களே, தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தில் பேசுகிறான். ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அல்லாஹ் அதை பேசி காட்டுகிறான். லுக்மானுல் ஹக்கீம் அவர்களுடைய பெயர் இருக்கிறதே, லுக்மான் இப்னு அனகா இப்னு சதூன், இதுதான் அவருடைய பெயர். அவருடைய மகனாருடைய பெயர் இருக்கிறது சுஹைலி சாரான் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, இவர்களை பற்றி அழகான முறையிலே நல்ல விஷயத்தை அல்லாஹ் எடுத்து கூறியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுவான், லுக்மானுல் ஹக்கீம் அவர்களுக்கு ஹிக்மத் என்ற ஞானத்தை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா லுக்மானுல் ஹக்கீம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னான். ஏற்கனவே லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சிறந்த உபதேசத்தை, பலன் தரக்கூடிய உபதேசத்தை, உயர்ந்த உபதேசத்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். வெளிப்படையான விஷயம், மனிதனுக்கு பிள்ளைகளை விட பிரியமான பொருள் எதுவும் கிடையாது. பிள்ளைங்க தான் ரொம்ப பிரியமான பொருள். ஸோ மனுஷன் இருக்கிறானே, தாம் பிள்ளைங்களுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்பதாக விரும்புவது நேச்சுரல் தான். ஸோ அதனால் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் ஊர் உலகத்துக்கெல்லாம் அவர் உபதேசம் பண்ணார். அதனால் தாம் பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பயல்களுக்கு அவங்க உபதேசம் பண்ணுறாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்க செஞ்ச முதல் உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னால், யா புனைய, மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதப்பா, அல்லாஹ்வோடு சேர்த்து வேற யாரையும் நீ வணங்கி கூடாத. அப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அது வெட்கங்கெட்டத்தனம், அதை விட மோசமான செயல் வேற எதுவும் இருக்க முடியாது அப்படி சொல்லி இப்படி லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொன்னார்கள். லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, இணை வைப்பது என்பது அது பெரிய அநியாயம் அப்படின்னு சொன்னார். ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு அறிவிப்பு ஸஹீஹுல் புகாரியிலே இருக்கிறது. குர்ஆன்ல ஒரு ஆயத்து, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், இந்த ஆயத்து இறங்குச்சு. அதாவது யார் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானிலே அநியாயத்தை கலக்கவில்லையோ அப்படின்னு சொல்லி ஆயத்து இறங்கியது. அப்போ சஹாபாக்கள் இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால், யார் ஈமான் கொண்டு பாவம் செய்யவில்லையோ அப்படிங்கிற அந்த அர்த்தம் அவங்க விளங்கி கொண்டாங்க. அதனால் சஹாபாக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களிலே யார் இருக்க முடியும் எந்த பாவமும் செய்யாம, எந்த குற்றமும் செய்யாம யாரால இருக்க முடியும் அப்படி சொல்லி இப்படி சஹாபாக்கள் கேட்டார். குர்ஆன்ல கூட இன்னொரு ஆயத்தில் இருக்கிறது, ஈமானை யார் அநியாயத்தோடு கலக்கவில்லையோ அவர்கள் நிம்மதியடைந்தவர்களாக நேரான பாதையில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் இருக்குது. அதனால சஹாபாக்கள் கேட்டான். இப்போ நான் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர்கள் ஈமான் கொண்டு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அவர்களுடைய ஈமான்ல அநியாயத்தை கலக்கவில்லையோ அப்படின்னு சொன்னால் பொதுவான பாவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலே எந்த அநியாயத்தை அல்லாஹ் பேசுகிறான் என்றால், லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்திலே சொன்னார்களே, அந்த அநியாயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். லுக்மானுல் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணும்போது, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைப்பதுங்கிறது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அது பெரிய அநியாயம் ஐயா அப்படின்னு சொல்லி, படைச்ச ரப்பை விட்டுட்டு படைக்காத பொருள்
அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பொருள், அதை போய் வணங்குறது அது எவ்வளோ பெரிய அநியாயம். என்ன ஷிர்கல் அபில்முனாதி, இணை வைப்பது பெரிய அநியாயம் அப்படின்னு சொல்லி லுக்மானுல் ஹக்கீம் சொன்னார்களே, அந்த அநியாயத்தை தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி இப்படி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய மகனுக்கு லுக்மானுல் ஹக்கீம் செய்த ஃபர்ஸ்ட் உபதேசமே இதுதான், இணை வைக்கக்கூடாது. அடுத்த உபதேசம் வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின். அந்த ஆயத்தில் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை பற்றி லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.